அம்மா மின்னலு ஹலோ 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 சூப்பருங்க அனைவரும் வணக்கங்க அப்படி எங்கள் கலை குடும்பத்தாருக்கு வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் உங்க ஆசிலும் இவர்கள் ஆசிலும் தெய்வங்கள் ஆசிலும் வளர்மதி நலமா இருக்கேன் நான் ரெடி நீங்க ரெடியா ஏவச்சி மண்டையில துர்ரங்குது ஏவச்சி மண்டையில துர்ரங்குது வந்தாலே சங்கதி நல்லா இருக்கு. ஆமாங்க கலவை சரியா இருக்கு. நீங்க சொன்னா சரியா இருக்கும். அப்படி என்னங்க அருமையா இருக்கு. எல்லாமே இன்னைக்கு நல்லா அமைஞ்சிருக்கியா. மொழிபெயர்க்கி அமைஞ்சிருக்கு நல்லா. பக்கமே எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நடிகர்கள் நல்லா அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப் ஆமாங்க யூடியூப் அமர்ந்துனே யூடியூப்காரங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படியா? இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறேன். அமெரிக்காவில இருந்து முதல் இறக்க பெரிய விஷயம். இது சரியா பண்ணாதான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அது இல்லாதனால குமாயமா ஆக்கலாம். அதனால அது சரி இருக்கட்டும். மச்சா மச்சா எப்ப தாமரை உள்ள மேங்குது
போனமான்னு இருக்கணும். நேற்று வந்து அத்தாச்சி இப்படிதான் பண்ணா அப்படின்னு பிள்ளைங்க அந்த சிந்தனையிலே எக்ஸாம் பரிச்சை எழுதிடக்கூடாது. ஆமா ஆமா அத்தாச்சி அதனால லலா லலா என்ன போட்டுக்கன்னா மாட்டேங்கி பாத்திருக்கீங்களா? முன்னே பாத்திருக்கீங்க அத்தை மகள மாமால கட்டிக்கு போற ஒரு அறிமுகமே தெரியாது பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு நான் உங்க முகத்தை நான் பாக்குறேன், இன்னைக்கு நான் என் முகத்தை நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்கச்சே எப்படி அந்த பொம்பளை பிள்ளை வந்து கட்டிப்பிடிக்க போச்சு இடியட் நாசஸ் நடி உருட்டு அதுல ராட்டி அள்ளக்கடி என்னையும் பாருங்களே உங்க இதையும் பாருங்கன்னு அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிருவேன். அல்ல ஒட்டடை குஞ்சம் கட்டின மாதிரி வந்து ராட்டி அள்ளப்பிக்கிட்டு மரியாதை கொடுத்த முதல்ல பேசு. மரியாதை நீ கூடியா முதல்ல. ஒரு சபையில ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு நாகரிகமா பேசணுமோ அவ்வளவு நாகரிகமா பேச முதல்ல. ஒரு சபையில ஒரு ஆண் பிள்ளை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி முறையா நடந்துக்கணும். ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஒரு பெண்ணு வந்து இப்படித்தான் நடக்குங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அது என்ன ஆம்பளை எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், பெண்கள் ஒண்டி கட்டுப்பாடு இருக்கணும். என்ன இதுக்கு நாங்க கட்டுப்பாடு இருக்கலாம்? முதல்ல அத முதல்ல தெரிஞ்சுட்டு பேசி முதல்ல. நீங்க எப்படி மரியாதை அங்க இருந்து வருதோ அதே மாதிரிதான் இங்க இருந்து வரும். ஓகோ மரியாதை கொடுத்தாதான் மரியாதை வர, இல்லன்னா மரியாதை வராது சொல்றீங்க. கண்டிப்பா. என்னடி கண்டிப்பா? என்னடா கண்டிப்பா? அடியோட்ட பையில முள்ள மாதிரி பையில முடிச்சாங்க நாதாரி பையில மூஞ்சிய பாரு, மூத்திர முடிஞ்ச கண்ணுக்குட்டி மாதிரி நான் எவ்வளவு அழகா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். டீ போடுற ஆளை சைசி மாதிரி குடிச்சாலும் தெரிஞ்சு போய் மாத்துக்க. மானம் கட்டவளே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமார் மலமே, கன்றாதியே, கழிப்பறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசியே, அன்றாயறையே, அன்றாருக்குள்ள அரிப்பலும். சீ என்னையா நீ அப்படித்தான் பேசுறானா? யாரு அந்த பப்பன குடியா இருந்தது? யாரு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தது முதல்ல? சீசி நான் அப்படி பாக்கலப்பா. அடச்சி ஒன்ன மாதிரி நான் வேற யாரையும் பார்த்தது கிடையாது. முன்ன பிள்ளை பாத்திருக்கியா? முன்ன பிள்ளை ஏன் பாக்கணும்? உடனே பகலை பசுமானது கால்மானது கண்டு தெரியாதா? யாருக்கு உனக்கு கண்டு தெரியாதா? ஒரு அறிமுகம் தெரியாது பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அந்த விதம் தெரியல உனக்கு. நீ எல்லாம் பேச வந்துட்ட. உனக்கு முதல்ல தெரியல ஒரு ஆண்மகள்ட்ட ஒரு சபையில எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல முதல்ல. நீங்க வந்ததாம்மா வாங்க வணக்கம். ஆமா அப்படி சொல்லிருந்தீங்கன்னா வாங்க வணக்கங்க என்ன சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா அப்படி பணிவோட உபசரிச்சு டீ பாலை இல்ல விட்டாலும் எங்க வீட்டுல ஒரே ஒரு உப்பு சோடா புஷ்ன்னு உடைச்சு ஊத்தி இருப்பேன். உப்பு சோடா மட்டும் எங்க கவனிச்சு அதுல வந்து கேஸ் நிறைய இருக்குமா? அதனால இங்க சாவி இங்க போடுறது. உப்பு சோடா வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா யாரு? நாங்க கொடுத்தோம். அப்ப அதெல்லாம் பொய். கோழிக்கு முன்னால கண்ணு முழிக்கணும், வாளி தண்ணியில தண்ணி தெளிக்கணும், புள்ளி வச்சு மாவு கோலம் போடணும், புருஷனை எழுப்பி காப்பி கொடுக்கணும். அதனால சொன்னாங்க இதானே உலக வழக்கம். சும்மா கடந்த கோழிக்கு தான் சுமத்த போடுவானே எப்படி எப்படி சும்மா கடந்த கோழிக்கு தான் சுமத்த போடுவானே அது கொண்டே நாட்டரசப்படி தூத்துக்குடி அவசரப்பட்ட போயிட்டு மூத்திரத்தை குடி பழமொழியா. அதெல்லாம் சொன்னாங்க சரக்கு வத்தியும் ஜீரகத்துக்கு போச்சா, சரக்கு வத்தியும் ஜீரகத்துக்கு போச்சா அங்க அந்த சரக்கு அப்பருன்னு வந்துச்சான். சரக்கு வத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போக கூடாது. காளீஸ்வரா சரக்கு ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு எதுக்கு போகணும்? உனக்கு என்ன பிரச்சனை? சரக்கு வத்தி பெரியார் பத்திரிக்கை தான் போகணும். சரியா? பெரியார் பத்திரிக்கை போனா தான் அங்க ஊசி போட்டு அந்த புண்ணை ஆத்துவாங்க சரங்கு. சரி பழமொழி அனுபவிக்கணும், ஆராய கூடாது. அதுதான் நான் உனக்கு சொல்றேன். வானத்துல மப்பு, கொப்பு, கீழே விழுந்தா தொப்பு, கிழிச்சுக்கிட்டு சப்புடி. பழக்கொழுக்குமே சரி. நான் ஒண்ணு தவறுதலா பேசல. இந்த வானத்துல மப்பு அப்படின்னா இந்த பனைமரம் இருக்குல்ல, இந்த பனைமரத்துல என்ன அப்படின்னா மயில்காரன் கொப்பு அப்படின்னா பனை ஓலை. பனை ஓலை சரி. ஆமா, அதாவது பனை ஓலை மயில்காரன் கொப்பு. கீழே விழுந்தா தொப்பு அப்படின்னா இந்த பனம் பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனம்பழம். பனம்பழம், பனை ஓலை இதெல்லாம் பார்த்தா அதுதான் வானத்துல மப்பு. மயில்காரன் கொப்பு அப்படின்னா மயில் தொகை போல இந்த பனை ஓலைகள் இருக்கு. கீழே வந்தா தொப்பு அப்படின்னா பனம் பழம். அதான் வானத்துல மப்பு, மயில்காரன் கொப்பு, கீழே வந்தா தொப்பு, கிழிச்சுக்கிட்டு சப்பு அப்படின்னா அது பனம் பழம். என்னங்க சாப்பிடுறீங்க? அறிவு கலகலையா புரியுது. என்னங்க சாப்பிடுறாங்க? நானும் சாப்பிடுறேன். முதல்ல ஆத்திரமா தண்ணி பாத்திரமே குளிக்குதா பண்ணி. வீட்டுக்கு சொந்தக்காரன் வீட்டோரமா ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருந்தானா இருக்கட்டும். வழியில வந்தவன் நானும் ஒண்ணுக்கு இருக்கலாமான்னு தொங்க போட்டு இருந்தானா.
என்னத்த எதைன்னு கேட்கணும். ஏங்க எதை மூஞ்ச தொங்க போட்டு இப்படியே இருந்திருக்கேன். நல்ல வேலை எப்பா உன்னை நம்பி நான் வந்து மஞ்ச பூச்சி மனமனன்னு இருக்கும்போது அப்பா வரையில நக்க, சளிச்சு புளிச்சு கிடக்கும் போது இப்ப வரையில நக்கானா. ஏப்பா இந்த கேட்கறது நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது என்ன விளக்கம்? இது என்ன அப்படின்னா நக்கல பல வகை இருக்கு. அப்பா வரது ஊத்தி நக்கல என்ன பண்றோம்? ஆமாமா. இப்ப நீக்கி சொன்னதுக்கு அது என்ன மஞ்ச பூசி மனமனன்னு இருக்கும்போது அப்பா வரையில நக்கா, சரி சளிச்சு புளிச்சு கிடக்கும் போது அப்பா விழுந்துக்கிட்டு நக்கா. என்ன அப்படின்னா மஞ்ச பூசி அப்படியே மனமனன்னு இருக்குமா? எது அப்படின்னா எலுமிச்சம்பழம் மஞ்ச பூசின மாதிரி அப்படியே பார்க்க பார்வையா மனமனமன்னு இருக்கு. அப்ப போய் அதை வாங்கிட்டு எதுவும் நக்க முடியாது. என்னமா அந்த எலுமிச்சம்பழத்தை 4 5 10 நறுக்கி அதுக்குள்ள உப்பு வச்சு அதை வெயில வச்சு நல்லா இதா வச்சு ஊறுகாய் ஆன பிறகு அப்ப விழுந்துட்டு நக்குவாங்க. அழகா பேசுறீங்க. ஒரு பசுமாடு வந்து சரி 5 மாசமா இருக்கு. 5 மாசமா இல்ல, சனையா இருக்கு. ஒரு பசுமாடு வந்து 10 மாசம் சனையா இருக்கு. சரி, எந்த பசுமாடு முன்னாடி கண்ணு போடும்? எந்த பசுமாடு முன்னாடி போடாது, எல்லாம் பின்னாடி தான் போடும். என்னடி சொல்லு. சரிங்க, நல்லா அழகா பேசுறீங்க. மாட்டுக்கு என்ன போட்டா பால் கொடுக்கும்? மாட்டுக்கு என்ன போட்டோம்னா கண்ணுக்குட்டி போட்டா பால் கொடுக்கும். புல்லு போட்டாதான் பால் கொடுக்கும். புல்லு போட்டா எப்படி? இப்ப அந்த மாடு செல்ல பிடிக்கலன்னு வை, அப்ப செல்ல பிடிக்கலன்னா புல்லு போட்டா எப்படி பால் கொடுக்கும்? சரிங்க, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இட்லிக்கு தேவை முதல்ல என்ன தேவை அப்படின்னா, இட்லிக்கு தேவை வந்து சட்னியும் இல்ல சாம்பாரும் இல்ல, முதல்ல அடுப்பு தேவை, மாவு தேவை. சரி, வேஷ்டி எந்த இடத்துல கட்டுவாங்க? வேஷ்டி வந்து எந்த இடத்துல கட்டுவாங்க? அந்த இடத்துல கட்டிடுவாங்க. என்னங்க சாப்பிடுறீங்க? பஸ் எல்லாம் ஏன் நிக்குது உட்காராம? ஏன் நின்னுட்டு இருக்கு பஸ்? கேக்குறீங்க பஸ் ஏன் நிக்குது அப்படின்னா அதுக்கு உட்கார்றதுக்கு காலு மடக்க முடியாது, அதனால நிக்குது. சரியா சொன்னீங்க. நாய் எல்லாம் ஏன் உட்கார்ந்து உச்சா போகாம நின்னுகிட்டு உச்சா போகுது? அது எனக்கு காரணம் தெரியும். என்ன நாய் ஏன் நின்னுகிட்டு உச்சா போகுது? நீங்க கேட்ட கேள்வி முதல்ல தப்பு. ஏன் உட்காராம காலை தூக்கிட்டு ஒண்ணுக்கு போகுது, ஏன் சராசரி நின்று மூத்திரம் பெயராம தான் நீங்க சொல்றீங்க. அது அப்படி கேளுங்க. நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கு தெரியுமா? காலை தூக்கிட்டு ஒண்ணுக்கு இருந்தா தான், காலை தூக்காம ஒண்ணுக்கிட்டு தான் மூத்திரம் முகரையில் அடிக்குது. சரி சரி சரி, இதெல்லாம் தெரிஞ்சு. சரி சரி, நல்லா பேசுறீங்க. நீங்க நல்லா தான் பேசுறீங்க, அழகா பேசுறீங்க. என்னமோ நினைச்சேனா சரியான ஆளதான் சந்திச்சிருக்கேன். பரவாயில்லங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்படி வந்து வாய்க்கு வாய் ஒரு சபையில பேசப்படாது. நீங்க வாய்க்கு வாய் பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க. என்னமே ஒரு ஆணுக்கு ஊங்குருவி வேலைதான் உயர உயர படுத்தாலும் வானத்துக்கு கீழே தான். கொண்டாட்டிக்கிற பெண்ணு வேலைதான் உயர்ந்தாலும் புருஷனுக்கு கீழே தான். ஹலோ ஹலோ, பெண்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்களுக்கு மோசம். சரி, பெண்கள் எல்லாம் விட்டு ஆண்களுக்கு அங்க வீச்சம் தான். அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா, அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். ஆண் இல்லாம பெண் இருக்க முடியாது, பெண் இல்லாம ஆண் இல்லை, ஆண் இல்லாம பெண் இல்லை. ஆமா, ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழ முடியாது. அதே நேரத்துல ஒரு பெண் துணை இல்லாம ஆணால வாழ முடியாது. ஆண் பெண் 2 பேரும் இயற்கை, 2 பேரும் சேர்க்கையா இருந்தா தான் நல்லதா. அதே நேரத்துல ஆண்களுடைய சம்பாத்தியம் இருந்தா தான் நீங்க சாமர்த்தியமா குடும்பம் நடத்த முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி அப்படின்னா, ஒரு ஆம்பளை வெளியில சுத்தம் உதவாக்கறேன், வீட்டுல இருந்தா சோம்பேறி பையன், பிள்ளைல கண்டிப்பா கோபக்காரன், பிள்ளைல கண்டிக்கலாம் பொறுப்பு இல்லாதவன், பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புனா பொண்டாட்டி சம்பாத்தியத்துல வாழணுங்கிற பேரு, பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புனா நம்பிக்கை இல்லாதங்கிற பேரு, அம்மா பேச்சை கேட்டா அம்மா பையன், பொண்டாட்டி பேச்சை கேட்டா பொண்டாட்டி தாசு. ஆக ஆண்களுடைய வாழ்க்கை வேறு வேலும் தேகத்தாலும் ஆனது. நல்ல கனிதரும் மரங்கள் அந்த பழங்களை புசிப்பதில்லை, சுடர் ஒளிவிடும் தீபம் தனக்காக எரிவதில்லை. அதே மாதிரிதான் ஒரு ஆண்மகன் என்னைக்குமே அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்ச ஒரு ஆண்மகனுக்கு வாழ்நாள் முழுக்க தனக்கு என்ன பிடிக்கும் தெரியாமலே வாழ்ந்து சார்ந்த ஆண்கள். தெரியுமா? ஆண்கள் தான் என்னைக்குமே உழைச்சு ஓடா போய் செய்யற ஆண்கள் தான். யாரு? நாங்க தான். என்ன பெண்கள் தான் எல்லாமே. எப்படி? பொறுமின் பொக்கிஷம் பெண்கள் நாங்க தான். ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுல எடுத்து வச்சுட்டு குடும்ப வரவு செலவு போக இவ்வளவு மிச்சம். அதே மாதிரி புருஷனி பட்டினி போட்டுற கூடாது, பிள்ளைங்கனி பட்டினி போட்டுற கூடாது. ஒரு பொறுப்பா இருக்கிற பெண்கள் நாங்க தான். ஆமா, 10 மாசம் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். பெண்கள் ஒரு குழந்தைய பெறுறது மறு பிறவிம்பாங்க. ஆமா, 10 மாசம் வந்து அதை தின்னக்கூடாது, இதை தின்னக்கூடாது, அப்படி படக்கூடாது, இப்படி படக்கூடாது, கட்டுப்பாடா இருந்து அந்த குழந்தைய இந்த உலகத்தை கொண்டு வரோம் நாங்க பெண்கள். நாங்க உங்களால என்ன முடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க புள்ள வைக்க முடியும், புள்ள வைக்கிறதுக்கு காரணமா நாங்க இருக்க முடியும். நீ பெருமை பாராட்டி பேசுறதுக்கு நாங்க புள்ள வந்துட்டோம் பேசுறீங்கல்ல, அப்படி பேசுற காரணம் பெருமை ஆகுறதுக்கு காரணமே நாங்க தான். எப்படி சொல்றீங்க? ஆமா, எங்களுடைய உதவியாலதான் நீங்க பிள்ளையை வாங்கிட்டு தெரியுறீங்க. அட போய, என்ன போயமா? ஆம்பளை வர்க்கமே எங்களுக்கு வேணாம். அப்படிலாம் கிடையாது.
கிடையாது. நீங்க பெண்களை பத்தி பெருமையா பேசக்கூடாது. பெண்களை பத்தி தாழ்த்தியும் நான் பேசல. சரி, ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதுன்னு ஊதி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆவுன்னு ஆதங்கப்படுறதுதான் பெண்கள். அது ஏன்னு கேளுங்க, பெண்களுக்கு வந்து முடிச்சில தொண்டை, எந்த விஷயமும் ஒளி மறைவுக்காக பழிச்சுன்னு சொல்லி விடுவோம். ஆனா ஆம்பளை நீங்க பெரிய கல்ல எதனாலும் ஒளிச்சு வச்சு விடுவீங்க, எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆண்கள் சொல்றேன், ஆனால் மதுரை வேண உள்ள போயிட்டால் எல்லாத்தையும் சொல்லி விடுவீங்க. என்ன தெரியுது, என்ன தெரியும், ஆண்கள் எப்பவுமே வெளிப்படை தன்மையோட இருக்காங்க. நீங்க 3 மந்திரம் போடுறாள், 3 மந்திரம் அதுவும் இப்ப அந்த பெண்கள் பண்ற வேலை இப்பதான் பழிச்சுன்னு பேசணும்னு சொன்னேன். 3 மந்திரமா 100 நாள் வேலையில போய் அன்னைக்கு பாக்குற ஒரு பொம்பளை திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த போன பாரு பவுல் பையன், இவெல்லாம் 100 நாள் வேலை வந்து இதுல யூடியூப்ல பேசி அதெல்லாம் பேசிதான் அன்னைக்கு பாத்தியா அப்படின்னா திட்டுது ஒரு பொம்பளை. நான் பேசவே மாட்டேன். ஒரு பொம்பளை பார்த்தா திட்டுது, இவன் 100 நாள் வேலை வந்து அந்த வேலை பார்க்க மாட்டேங்குது, சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது சொன்னதுனால எங்களுக்கு இப்ப 1 மீட்டர் அளந்து போட்டுறாங்க, 1 அடி வெட்ட சொல்றாங்க. எங்களுக்குனால வெட்டவும் முடியல, புடவும் முடியலன்னு ஒரு பொம்பளை தலையில அடிச்சுக்கிறது திட்டுறாங்க. ஆனா அந்த 100 நாள் வேலையில கூட்டமா சேர்ந்துக்கிட்டு 100 நாள் வேலையில பொம்பளை என்னமா பேசுறது, யாரு வீட்டுல எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கா, யாரு யாரோட கொழுவல்ல இருக்கா, யாரு என்ன பண்ற, இதுதான் இந்த 100 நாள் வேலையில பேச்சு. எல்லாமே தெரியும். இந்த வீட்டுகள்ல ஊர்கள்ல அடுத்த ஊர்ல என்ன பேச்சு, பக்கத்து வீட்டுல என்ன பேச்சு, எல்லாம் இந்த 100 நாள் வேலை தான் பேசி தொழுவீங்க. ஏன்னா இந்த வயசான அம்மாலாம் அதை நம்பிதான் பொழைச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க பேசாதீங்க. அதை பத்தி பேசல. என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? எழுத்தப்பழ வியாபாரம் பண்றப்பல இருந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. எழுத்தப்பழ வியாபாரமா? ஆமாங்க. உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க முதல்ல. இந்த பெருமை சொல்றேன். பெரிய விவசாயி. ஆமா. ஏன்னா உங்க இழந்த பழம் வந்து தெளிவா நல்லா பார்க்க பார்வையா நல்லா கலரா இருக்கணும்னா எங்க மருந்து அடிச்சாக்கா உங்க இழந்த பழம் நல்லா இருக்கும். ஆமா, எங்க மருந்து இது நீரவும்பின்னு ஒரு மருந்து இருக்கு. நீரவும்பி. ஆமா, அந்த நீரவும்பி மருந்தை வாங்கி அப்படியே தெளிஞ்சிடக்கூடாது. அதை வாங்கி என்ன பண்ணிடணும், நீரவும்பி வாங்கி அப்படியே செய்யணும், குடுக்கணும் அப்படியே நீரவும்பியை. இது விவசாயத்தையே படிச்சியோ? ஆமாமா, விவசாயத்தை படிச்சாலும் என்ன பண்ணணும், எந்த நெல்லு விவசாயம், எள்ளு விவசாயம், மல்லிகைப்பூ விவசாயம். மல்லிகைப்பூ நல்லா அப்படியே மஞ்சள் மஞ்சள் இருக்கு, அது பழுப்பு தட்ட மாதிரி இருக்கும். அப்படியே அது நல்ல கலரா வரணும்னா எங்களுக்கு நீரை ஊதிய வாங்கி அப்படியே குளிப்பி செய்யணும். அப்ப அப்படி செஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா 13 லிட்டர் தண்ணியில ஒரு டேங்க் 13 லிட்டர். சரி, 13 லிட்டர் தண்ணியில இப்படி குளிக்க போட்டு என்ன பண்ணணும்னா 30 மில்லி மருந்து உள்ள ஊத்தி அந்த டேங்க்ல உள்ள போட்டு சும்மா போட்டு அடிச்சோம்னா அந்த குருத்து பூச்சி ஒரு குருத்து பூச்சி போய் பட்டையில அடிக்கணும். அப்புறம் இன்னொரு பயிற்சியில தண்டு துளைப்பான். பூச்சி மருந்து அடிக்கிற ஆளே எனக்கு வேணாம். தண்டு துளைப்பான்னு ஒண்ணு இருக்கு. சரி, அது அப்படியே தண்டு போய் தொலைச்சிட்டு வேப்பெண்ணெய் ஊத்தி அடிச்சிட்டாலே எல்லா பூச்சி போயிடும். மசுரை போக வேப்பெண்ணெய் போக பாரு. இந்த பூச்சி மருந்தால நம்பி நான் போக முடியாதியா. அண்ணன் அசிப்பட்டுன்னு ஒரு பவுடர் இருக்கு. அசிப்பட்டு அப்ப நான் இம்முடாக்குள்ள போயிட்டு இருக்கு, அது புகையா அப்படியே புகைஞ்சிட்டு போயிடும். புகையான்னு ஒண்ணு இருக்கு, அது புகைஞ்சிட்டு போயிடும். ஆனா இன்னொரு குளநோய் பொருள் தொங்கி போய் கிடக்கும் கொலை. அந்த குளநோய் பொருள் நல்லா கிடுக்குன்னு இப்படி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ட்ரைகுலோசோல் ஒண்ணு இருக்கு. ட்ரைகுலோசோல், இந்த ட்ரைகுலோசோலை வாங்கி அப்படியே அடிச்சு விட்டோம்னா அந்த குளநோய் இப்படி தொங்கிட்டு கிடக்கும். நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாடகத்துல வேணுமா வேண்டாமா? சரி சரி இருக்கட்டும். 13 தண்ணிகளே 30 மில்லி மருந்த ஊத்தி அடிச்சாக்க புச்சு 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 புச்சுங்க, அடிச்சாக்க புச்சு புச்சு தம்பி, நீ ஜாக்கிரதை இல்லம்மா, வாயெல்லாம்
சிங்காரி சவுந்தபிள்ளா ஊஞ்சாரி ஒளிஞ்சுக்கிறியா அடிய போடி பச்சை தெருக்கு இருக்கிற கடாயி சகத்துல கூத்து பார்க்க அந்த கடலை கொள்ள வெள்ள கொள்ள ஓரத்திலே என்னம்மா என்னைய ஏற்கிற எதோ சொல்லி முறைக்கிற சொல்லுங்க உங்க மேல எனக்கு காதல் வந்துச்சு. காதல் எப்படி இருக்கும்? வளர்மதி வரையும் பார்த்ததும் இல்ல பண்ணதும் இல்ல. பண்ணது இல்ல எப்படி இருக்கும்? முகரடி அரைச்சு போறேன். என்ன வேணும்? பழனா வரலாம். வாங்க. எப்படிங்க இருக்கும்? வாங்க என் கூட சேர்ந்துட்டீங்களா தன்னால வந்து. காதல்ல வாங்கி வந்துறாம. காதல்ல மூணு வகை இருக்கு. என்னன்னா? ஒன்னு கைக்குள்ள. வாங்க. ஏ தம்பி இந்த கொஞ்சம் உட்கார வச்சிருந்தா. கூட போடி நான் நின்னுக்கிறேன். வித்தியாசம் பண்ண போடுவாங்க. சொல்லுங்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்வு தேவதைவும் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்வு
தெரியாதவங்க தான் கொச்சப்படுத்துறாங்க. ஆனா சத்தியமா சொல்றது ரொம்ப புனிதமானது காதல். அப்படியே புனிதமான காதல்னு சொல்றீங்க? அப்படியே. என்னோட காதல் எப்படி தெரியுமா? எப்படியாப்பட்ட காதல்? இத சொல்றேன். மஞ்சப்பொடி தேய்க்கையிலே மஞ்சப்பொடியா? ஏ நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான் சொல்லு புள்ளே மஞ்ச போடி தேய்க்கையிலே